சூர்யாக்காக இங்கே வரல, ஜோதிகாவோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். நான் அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷ், ரோஷன், விஜய், எல்லாருக்கும் என்னுடைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜோ வந்து என்னோட தென்னாலி படத்தில் நடித்தாங்க. அவங்களுடைய சின்சியர் ஒர்க், அவங்க டெடிக்கேஷன் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அவங்க அதெல்லாம் முடங்கி போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் வந்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஜோ. இது வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாமே எதிர்பார்க்குறோம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்கள் கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் ஒரு கேரக்டர் பண்ணீங்க, மதர் கேரக்டர், ஒய்ஃப் கேரக்டர். அது முடிஞ்சு அடுத்தது மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. உங்களுடைய வாழ்த்துக்கள். 2D வந்து டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் சூர்யா. ஸோ எனக்கு ரொம்ப ராசியானவங்க. ஸோ உங்களுடைய தயாரிப்பில் நடிக்கிறாங்க. அது மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். 36 வயதில் மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் டைரக்டர் எல்லோரும். மியூசிக் டைரக்டர் ஏற்கனவே பயங்கர சக்ஸஸில் இருக்கார். அந்த இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஸோ ஹாப்பி. இந்த படம் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப அண்ணியோட ஃபேனான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் எப்போ பார்க்குறதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டீசர் பார்த்ததுலேருந்து அண்ணிகிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் டீசர் பார்க்கும்போது எனக்கு புல் இருக்குது. அந்த மியூசிக்கும் சரி, அந்த அந்த அண்ணியை திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயமும் வந்து ஸோ ப்ளீஸிங். திரும்ப எப்படா பார்ப்போன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் ஆல்ரெடி ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அதனால் அதில் இன்னுமே வந்து ஒரு வேற கலரில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃபிலிம். ஸோ இப்போ அண்ணியோட ஃபேன் ஆகிட்டேன். நான் மொழியிலேருந்து ஆகிட்டேன், இப்போ திரும்பியும் ஆகிட்டேன் இந்த படம் வந்ததில். அண்ட் ராசாத்தி சாங் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆடியோ ஃபங்க்ஷனால ஆடியோ பற்றி நான் பேசணும். நான் சந்தோஷோட ஃபேன் ஓப்பனாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு வாட்டி. அது என்னங்க அந்த பாட்டு ஒரு வாட்டி கேட்டாலும் புல்லரிக்குது. ராசாத்தி சாங் இஸ் அமேசிங். அதில் இருக்கிற லிரிக்ஸ் வந்து இப்போ உண்மையாளுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அந்த சாங்கில் இருக்குது. என் பொண்ணுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அது இருக்குது. எல்லார் வீட்டு பொண்ணுங்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த சாங்கில் இருக்குது. அதுதான் அந்த சாங்கோட பியூட்டி. அது பியூட்டிஃபுல் சாங். அந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு ஹோப் கொடுக்குற படமா, எல்லாருமே பெண்களை மதிக்கிற விஷயமா, எல்லாருமே வீட்டில் இருக்கிற அம்மாவையும் ஒய்ஃபையும் யோசிச்சு பார்த்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோமா, அவங்களுக்கு நம்ம நல்லா கவனிச்சுக்கிறோமா, அவங்களுடைய தாட்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறோமா, அவங்களுக்கு என்ன பிடிக்குது நம்ம கவனிக்கிறோமான்னு எல்லாருமே யோசிக்க வைக்கிற ஒரு படமா நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன். அஃப்கோர்ஸ் அதில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். டைரக்டர் சாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் வந்து தமிழில் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப ரேராக அந்த மாதிரி எமோஷன்ஸோட ஒரு ஃபிலிம் கிடைக்குது. ஸோ விஷிங் ஆல் த டீம் கிரேட் சக்ஸஸ். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா விமன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் வர்றதே இல்லை. இப்போ குவீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நம்ம ஊரில் வரலையே, அதுக்கு ஆன்சர் இந்த படத்தில் இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த படங்கள் நிறையா வரும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். எல்லாருக்கும் வணக்கம். 36 வயதிலே படம் வந்து 2Dயினுடைய முதல் படம். 9 வருஷத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோதியா அவர்கள் நடித்து வெளியிடுகின்ற முதல் படம். இந்த 2D நிறுவனமே உண்மையாக சொல்லப்போனால் ஜோதியாக துவங்கினது தான். ரோஷன் ஆண்ட்ரூஸ் ஒரு மகத்தான ஒரு டைரக்டர். இப்படி ஒரு அற்புதமான படத்தை வந்து ஒரு ரீஎன்ட்ரிக்காக கொடுத்த ரோஷன் ஆண்ட்ரூஸுக்கு நான் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிறுவனமே இந்த படத்தின் மூலமாக தொடர்ந்து மாபெரும் வெற்றி படைப்புகளை கொடுக்க போகுது. நீங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரசிக பெருமக்கள் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து தொடர்ந்து ஜோதியா அவர்கள் பண்ணுவாங்க. எவ்வளோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடும்பம், குழந்தைகள், கணவன், அதுக்கப்புறம் தான். ஆகவே அவருக்கு மாபெரும் வெற்றியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சாப்பிட வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 7-8 மாத காலமாகவே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். சூர்யா சாரை மீட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் நமக்குள்ளே கிடச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த படத்தை ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே அவர் மீட் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு அடுத்து என்ன யோசிக்கலாம் அப்படின்னு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உண்மையிலே சார் பயங்கர ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணேன். சூர்யா சார் தான் ஒரு நாள் சொன்னார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் 2Dயில் நாங்கள் தான் ஆரம்பித்தோன்னே ஒரு 2 மாதத்தில் சொன்னார், என்ன சார் வந்து சைன் பண்ணிங்க, அடுத்தடுத்து 4 படம் சைன் பண்ணிட்டோம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னும் இந்த 2D வந்து 50வது படம், 100வது படம்
200வது படம்னா அப்படியே சார் சொன்னது மாதிரி பெரிய லெவலில் கண்டிப்பாக போகணும். அதில் நானும் வசந்த் சார் சொல்லி சந்தோஷப்பட்டது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பேனரில் நான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிற சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் ஜோ மேம் நடிக்கிறதுக்கு நான் தான் காரணம். அதுக்காக என்ன அப்படின்னா ரொம்ப நாள் நடிக்காமல் இருக்காங்களே, சரி இந்த இதில் வந்து அவங்களும் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போய் கதை சொன்னேன். நடிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருந்தாங்க கதை கேட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இதை வந்து தனஞ்சயன் சார் தான் பெரிய சதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே. அதையும் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி மலையாளத்தில் ஹவ் ஓல்ட் ஆரின்னு ஒரு படம் பார்த்தேன் சார், என்னுடைய ரீஎன்ட்ரிக்கு ரொம்ப நல்லா ஆஃப்டா அப்படி சொல்லாமல் அப்படியே சொன்னாங்க. கண்டிப்பாக மேம் நானும் அந்த படம் பார்த்தேன், உங்கள் ரீஎன்ட்ரிக்கு இதுதான் சரியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், அந்த வெண்பாவுக்கு நாங்கள் வேறு யாராவது பார்த்துக்கிறோம் அப்படின்னா. இதில் உள்ள ஒர்க் பண்ண அதே மாதிரி சந்தோஷ் கேட்கும்போதே சாங் முன்னாலே போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது பெரிய லெவலில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஹவ் ஓல்ட் ஆரியை விட ஸ்பீடாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க படம் பார்த்துட்டு. செம பாசிட்டிவ், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக டூடிக்கு அமையும் வாழ்த்து. நன்றி. காக்க வேட்டையாடு விளையாடு பல வெற்றிகளை கொடுத்தாங்க. ஸோ திருப்பி அவங்க வராங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எங்கே போனாங்கன்னு வேறு 2 கேரக்டர் பண்ணிட்டு திருப்பி இந்த படத்துக்கு வராங்க. ஸோ இந்த படம் ரோஷன் ஆண்ட்ரூஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி பட இயக்குனர். அண்ட் இந்த படத்தை வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் பார்க்கலை, அதனால் எனக்கு தெரியாது. இந்த படத்தை தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். அண்ட் அதே மாதிரி நண்பன் சந்தோஷ் நாராயணன், அவன் மியூசிக் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியே நண்பர்கள். இந்த ஒரு வாடி ராசாத்தி ஒரு பாட்டு போகிறோம், பிரமாதமான யூஎஸ்பி, அதுவே ரொம்ப களை கட்டியிருக்கு. வாடி ராசாத்தி, let the world give you the success. All the very best. Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com.